நமிதா அவங்க வந்து அவர் கணவரோட மீனாட்சி அம்மன் கோயில் போனாங்க. அப்போ வந்து அங்கே அனுமதிக்கப்படலன்னு குற்றம் சாட்டி. இல்லை, பொதுவாகவே தம்பி, இந்துக்கள் அல்லாதவர்கள் இந்த இடத்துக்கு மேலே உள்ளே வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு பலகை நான் சின்ன வயசுலேருந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் பார்த்துருக்கேன். அதுக்கு காரணங்கள் இருக்கலாம். அவங்க கடைப்பிடிக்கிற நெறிமுறைகள் அப்படி. நம்ம இந்து கோயில் எல்லா கோயில்லையுமே நிறைய இடங்கள் அப்படி இருக்குது. அந்த கற்பகிரகம் இருக்கிற பகுதியில் உள்ளே போகலாம், பொற்றாமை குரத்தை பார்க்கலாம், கோவிலை அழகை பார்க்கலாம், கோபுரங்களை பார்க்கலாம், கோபுரத்தை சுற்றி வரலாம். ஆனால் அந்த கற்பகிரகத்துக்குள்ளே அம்மன் இருக்கிற இடத்துல உள்ளே போகும்போது அதில் போர்டு இருக்கும், இந்துக்கள் அல்லாதவர்கள் இது உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லி. அவங்க அந்த அடிப்படையில் நமிதா அவர்கள் எந்த மதத்தை சேர்ந்தவர்கள் இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக அவங்க சொல்லியிருக்கலாம். மறுபடியும் அவங்க சரியான விளக்கம் கொடுத்துருக்குறாங்க. மறுபடியும் கோவில் நிர்வாகம் அவங்களை அனுமதிச்சிருக்கு, சாமி கும்பிட்டுருக்காங்க. அதனால் அந்த பிரச்சனையை விட்டுடலாம். சீமான் அவர்கள் வந்து எல்முருகன் வந்து தமிழரே இல்லை அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு. இது மிகப்பெரிய அராஜகம். சீமான் என்ன நினச்சாரோ தெரியல. டெய்லி ஏதாவது ஒன்று பேசி அவர் பரபரப்பாகணும், அதுதான் அவருடைய நோக்கம். அது மாதிரி இது தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கார். சுதந்திர போராட்டத்தில் வெள்ளையர்களை எதிர்த்து போராடிய ஒண்டி வீரனுடைய வம்சம் அண்ணன் முருகன் அவர்கள், அமைச்சர் முருகன் அவர்கள். நீங்கள் அமைச்சர் முருகன் அவர்கள் தமிழர் அல்லன்னு சொன்னீங்கன்னா இங்கே எத்தனை சமுதாயத்தை நீங்கள் சொல்ல முடியும்? அத்தனை சமுதாயத்தை நீங்கள் சொல்ல முடியுமா? தாய்மொழி தமிழ் பேசாத எல்லா மக்களையும் நீங்கள் சொல்லிடுவீங்களா? அவங்களாம் இந்த தமிழ்நாட்டுக்கு உழைக்கலையா? அவங்க தமிழ்நாட்டுக்கு வழிகாட்டலையா? தமிழ்நாட்டு மக்களை போற்றி புகழலையா? தமிழை வளர்க்கலையா? இன்றைக்கி வந்து நீங்கள் தமிழ் மட்டும் பேசுகிறதுக்கு உங்களுக்கு மட்டும்தான் உரிமை இருக்குன்னு நினச்சி இது மாதிரி தவறான தகவலை பரப்பாதீங்க. அண்ணன் முருகன் அவர்கள் மத்திய அமைச்சராக இருப்பதே தமிழ்நாட்டினுடைய பிரதிநிதி என்ற அடையாளத்தில் தான் என்பதை சீமான் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். வேறு யாருக்கோ நீங்கள் பேசணும், சில பேரை துதிபாடணுங்கிறதுக்காக அமைச்சரை வந்து அவருடைய சமுதாயத்தை நீங்கள் கொச்சைப்படுத்துவதாக நான் பார்க்குறேன். இன்றைக்கு உள்ள ஒதுக்கீடில் அவங்களுடைய சமுதாயத்திற்கு தமிழ்நாட்டில் இருக்கிற உள்ள ஒதுக்கீடில் தனி உள்ள ஒதுக்கீடு உச்சநீதிமன்றமே அனுமதித்திருக்கு. இந்த நேரத்தில் அவர் தமிழர் இல்லை அப்படிங்கிற ஒரு சாதாரண விஷயத்தை நீங்கள் சாதாரண தன்மையாக சொல்வது மிகப்பெரிய தவறு, கண்டிக்கத்தக்கது. காரணம் என்ன? அவங்கெல்லாம் விமர்சிக்கிறாங்க, தலைவர் விமர்சிக்கிறாரு. அதிமுக அமைச்சர்கள் டெய்லி லாவணி பாடுறதுக்காக ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய பார்வை அவர்கள் மேல் தொடர்ந்து பட்டுக்கொண்டு இருக்கேன். பார்த்தீங்களானே நான் அண்ணாமலையை இன்றைக்கி திட்டேன், பார்த்தீங்களானே நான் அண்ணாமலை இப்படி சொன்னேன், பார்த்தீங்களானே நான் அண்ணாமலையை கத்துக்குட்டின்னு சொன்னேன். இப்படி பேசுகிறதுக்காக ஒரு கூட்டம். இவங்கெல்லாம் என்ன பண்ண போகிற? இவங்கெல்லாம் யார்? இவங்களுக்குலாம் மக்களுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? ஏற்கனவே முன்னாள் அமைச்சர்கள், இன்றைக்கு எம்எல்ஏக்கள். அது மட்டும் தானே. நாளைய வரலாறு எப்படி இருக்க போகுதுன்னு பாருங்கள். 2026 எங்கே போகிறான்னு பாருங்கள். பாவம் எடப்பாடி அண்ணனுக்கு உடம்பு சரியில்லைங்கிறாங்க, சரியாக ஒர்க் பண்ண முடியலைங்கிறாங்க, அலைய முடியலைங்கிறாங்க. இருக்கிறவங்கள கட்டி காப்பாற்றுறது அவருக்கு பெரிய பாடாக இருக்குது. அடுத்து வரக்கூடிய தேர்தல் வேறு மாதிரி இருக்கும். அதிமுகவுடைய தொண்டர்கள் வேதனையில் இருக்காங்க. புரட்சித் தலைவி அம்மா, புரட்சித் தலைவி அம்மா அவர்கள், புரட்சித் தலைவர் அவர்களுடைய அந்த இடம் வெற்றிடமாக போயிடுச்சே. அந்த இடத்தை நிரப்ப நம்ம கட்சியில் தலைவர் இல்லாமல் போயிட்டாங்களோ அவங்க வேதனைப்படுறாங்க. இன்றைக்கி பாரத பிரதமர் நரேந்திர மோடி தமிழ்நாட்டில் வந்து பொதுக்கூட்டத்தில் கூட புரட்சித் தலைவி அவர்களை அம்மா என்று அழைக்கிறார். அப்படிப்பட்ட தலைவர் இன்றைக்கு இந்தியாவில் ஒருத்தர் இருக்காருன்னா அது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான். நம் மாநிலத்துக்கு அப்பாற்பட்டு வெளியில் இருக்கிற தலைவர் அப்படி பேசுகிறார். அதையெல்லாம் புரிந்து கொள்ளாமல் அவர் ஆட்சியில் இருக்கும்போது இதே எடப்பாடி அவர்கள் பேசினார். சேலம் விமான நிலைய திறப்புல நான் அங்கே இருந்தேன். பாரத பிரதமர் சொல்லியிருக்கிறாரு, தமிழகத்துக்கு எத்தனை லட்சம் வீடுகள் வேணாலும் கட்டித் தருகிறேன், நீங்கள் கேளுங்கள் என்று சொல்லியிருக்கிறார் என்று பெருமைப்பட்டார். அதே எடப்பாடி அவர்கள் ஒரே உத்தரவிலே ஒரே ஆண்டிலே 13 மருத்துவக் கல்லூரியை கட்டுவதற்கு பாரத பிரதமர் அனுமதி கொடுத்திருக்கிறார். அவருக்கு இதேபூர்வ நன்றியை தமிழக மக்கள் சார்பாக தெரிவிக்கணும்னு சொன்ன அதே எடப்பாடி அவர்கள் இன்றைக்கு பாரத பிரதமர் என்ன செஞ்சார்? பொய் சொல்கிறாரு. இப்படிலாம் கட்டுக்கதையை பேசி மக்களிடம் ஏற்கனவே வலிமையை இழந்து பின்னால் சென்று கொண்டிருக்கிற அதிமுக மேலும் தமிழக மக்களுடைய ஆதரவை இழப்பதற்குத்தான் இது போன்ற பேச்சுக்கள் பயன்படும்.